வணக்கம் பாலகீதத்தின் சில குழந்தைகளே சொந்தங்களே. ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு ஒரு கதை சொல்லி இல்லையா? இன்றைக்கி ஒரு கதை உங்களுக்காக சொல்கிறேன். அந்த கதையோட தலைப்பு எத்தனுக்கு எத்தன் உலகில் உண்டு. அப்படின்னா நம்ம தான் பெரிய ஆளுன்னு நினைப்போம், ஆனால் நம்மளை விட பெரிய ஆள் அந்த உலகத்தில் இருப்பாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பாங்க இல்லையா? அதை பற்றி சொல்கிறக்கூடிய ஒரு கதை தான். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு கிராமத்தில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனால் 2 பேருமே பொய் சொல்கிறதுல பெரிய ஆள். புழுகன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த காலத்தில்? அண்ட புழுகன், ஆகாச புழுகன் அப்படின்னு. அதாவது அவங்க ஆளாக்கு கணக்கில் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லாமல் லிட்டர் கணக்கில் பொய் சொல்கிறாங்க அப்படின்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் மிஞ்சி பொய் சொல்லுவாங்களாம், நம்பவே முடியாத அளவுக்கு. அப்படி இருக்கிறப்போ அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதில் ஒரு ஃப்ரெண்டு மட்டும் என்ன பண்ணுறாரு, நான் கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டியிருக்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிவிட்டு ஊருக்கு போயிடுறான். ஊருக்கு போனோடனே கிட்டத்தட்ட ஒரு வாரம் இன்னொரு ஃப்ரெண்டுகிட்டேருந்து அவனுக்கு லெட்டரும் இல்லை, பதிலும் இல்லை. அதை பார்த்த உடனே இவன் என்ன பண்ணுவான், நம்ம அவனை ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, நண்பா நான் உனக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு லெட்ரு போட்டிருந்தானே, நீ ஏன் பதிலே போடலை அப்படின்னு ஒரு பொய் சொல்லுவான், அடித்து விடுவான். உடனே இந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான், முதல் ஃப்ரெண்டு, ஐயோ ஆமாண்டா நீ லெட்டரை போட்டிருந்த, ஆனால் ரொம்ப பெருசாக போட்டிருந்தியா, நிறைய விஷயங்கள் எழுந்த, ஒன்று ஒன்றா படிக்கிறதுக்கே எனக்கு 3 நாள் ஆயிடுச்சு, இன்னும் நான் படித்து முடித்த உடனே உனக்கு பதில் போடலான் இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்போது அந்த 2வது நண்பர் என்ன பண்ணுவான், ஆஹா நம்ம தான் இவன் பொய் சொல்கிறது பெரிய ஆள், பெரிய புழுகன்னு நினச்சி அவனை ஏமாத்தோன்னு நினச்சா அவன் நம்மளை விட பெரிய ஆளாக இருக்கானே, நம்ம லெட்டர் எழுதாது அவனுக்கு தெரிஞ்சு போச்சோ. அதான் சொல்கிறாங்க போலுக்கு, எத்தனுக்கு எத்தன் இந்த உலகத்தில் உண்டு அப்படின்ட்டு. அதனால் நம்ம யாரையா ஏமாற்றணும்னு நினச்சா நம்மளை ஏமாத்துறதுக்கு ஒருத்தர் உலகத்தில் இருப்பாங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது. ஓகேயா? எப்படி இருக்குது இந்த கதை? பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் ஆல் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா கதையும் உங்களுக்கு சேரும். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவித்தன்றல் பாலகிருஷ்ணன் வனமுத்து. நன்றி, வணக்கம், பாய்.